ஆனா இன்றைக்கு நாம எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கு. நாம மட்டும் இல்ல, தமிழ்நாடே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு வந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் கூட்டமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இந்த சர்க்கஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற அணிகளுடைய பணிகளை விட, மற்ற அணிகளுடைய தேவை விட இன்னைக்கு வழக்கறிஞருடைய பணி மிக மிக அவசியமாக முக்கியமானதாக கருதப்படுகிறது. கடந்த 100 நாட்கள்ல யாரு ரொம்ப பிஸியா இருக்காங்க பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள். நீங்க தான் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஏன் பிஸியா இருக்கீங்கன்னு உங்க அத்தனை பேருக்கு தெரியும். நின்னா கைது, நடந்தா கைது, பேசுனா கைது, சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலாம்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு, ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது. 2 வாரத்துக்கு முன்பு 2ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு நீங்களாம் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த அரசு என்னையும் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. எதற்காக கைது? டெல்டாவில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்முடைய தலைவர் சொன்னதன் பேரில் தஞ்சாவூர்ல போய் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினேன். கிட்டத்தட்ட 22 நிமிஷம் பேசியிருக்கிறேன். நான் கூட நான் பேசுறதை வச்சுதான் ஏதோ கைது செய்ய வந்திருக்கிறாங்கன்னு நினைச்சேன். அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு காவல்துறை என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய உதவியாளர் வந்து சொன்னார், இந்த மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க போலீஸ். அப்பயே முடிவுபட்டேன், சரி கைது பண்ண வந்திருக்கிறாங்க. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், நேற்று என்னெல்லாம் பேசினேன். டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அது எந்த ரியாக்ஷனும் இல்ல. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்ன. இதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்ல. இதுக்குதான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், இது என்ன அப்படி பேசிட்டேன்? டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடு கெட்ட அரசு, யாருக்கும் துப்பு இல்ல, தைரியம் இல்ல, விவசாயிகளை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லல. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. நானே வெளியில போய் காவல்துறை அதிகாரி இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயா நேற்று நீங்க தஞ்சாவூர்ல பேசியிருக்கீங்க. ஆமா பேசுனேன். அதுக்கு என்னன்னா அது விஷயமா கைது பண்ண வந்திருக்கோம். காலைல 8:15 இருக்கும். சொன்ன வெயிட் பண்ணுங்க, இப்பதான் எந்திரிச்சிருக்கிறேன். என்னுடைய வழக்கறிஞர்கள் சொல்லு அனுப்பணும், தலைவர்கிட்ட சொல்லணும். வழக்கறிஞர்கள் வந்தோடனே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஐயா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். அதன் பிறகு நான் முதல்ல போன் பண்ணது நம்முடைய வழக்கறிஞர்கள் அன்னைக்கு தான் போன் பண்ணேன். வழக்கறிஞர்களுடைய கழக நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் வந்தாதான் நான் கைதாவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உடனே நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் ஒரு 9:30 மணி 9:45 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. தலைவர் அவர்கள் போன் பண்ணி கைதாகாத 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வையே, கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசு, கொஞ்ச நேரம் உட்கார வையே அப்படி நான் சொன்னேன். வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க, இது கைது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் பேசல, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. தலைவர் சொல்லிட்டாங்க, இவர் என்ஆர் இளங்கோவனும் திரு வில்சன் அவர்களும் வருவாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அதன் பிறகு என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு. நான் இதற்கெல்லாம் பயப்பட போறதில்ல, கைது பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மின்னல் வேகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் அந்த சட்ட போராட்டத்தை நீங்க உடனடியாக ஆரம்பிச்சீங்க. அவ கூட கைதாகி வண்டியில் ஏறும்போது பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க,
இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இது பழி வாங்கும் போக்கு, நான் சும்மா ஓட மாட்டேன் அப்படி. நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. இல்ல சட்டமன்றம் கூட போகுது, 5ஆம் தேதியிலேருந்து சட்டமன்றம், உங்களை பேசுறதுக்கு நீங்க வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா? நான் சொன்னேன், அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது. அப்படியே நாங்க கேள்வி கேட்டாலும் அங்க அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிட்டாங்க. யாரு அமைச்சர்னு யாருக்குமே தெரியாதுங்க, யாரு சட்டமன்ற உறுப்பினர் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா வேற ஒரு துறைக்கு நம்ம பதில் கேட்டோம்னா வேற ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. ஒரு படத்துல வரும்ல, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு டம்பி முதலமைச்சர், அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது, அவருக்கும் யாரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு அந்த சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தொலைக்காட்சியில் நீங்க அத்தனை பேரும் லைவ்ல பார்த்து, பொதுவாக மற்ற இயக்கங்கள்லாம் ஒரு கைது விஷயம்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுவாங்க. ஆனா மிசா, எமர்ஜென்சி இதையெல்லாம் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதற்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். இந்த கைதுகள்லாம் ரொம்ப ஒரு சாதாரண மேட்டரா நம்ம எடுத்துட்டு போயிட்டோம். அதே மாதிரி சொல்லி அடிக்கிற மாதிரி தஞ்சாவூர் போறதுக்குள்ள என்னுடைய கைது நடவடிக்கையை நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்ய வச்சதும் நீங்க தான். ரொம்ப முக்கியமா ஆளுங்கட்சியே போய் கோர்ட்ல போய் சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவரை போய் கைது பண்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்ல, விசாரிச்சுட்டு விட்டுருவோம். நான் சொன்னேன், ஏங்க நேத்து நைட்டு தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன், சொல்லி இருந்தா நான் அங்கேயே தங்கி இருப்பேன். இப்படி மக்களுடைய வரி பணத்துல எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு, அதையும் இங்க எடுத்துட்டீங்க. போகும்போது நானு சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியா ட்ரிப் போற மாதிரி தான் போனோம். ஆனா மாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியா பேசிக்கிட்டு சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழி எல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டா என்ன நான் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கும் இல்ல, எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்துதான். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாம மக்கள் வரி பணத்துல நாம ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறோம். இந்த அரசுக்கு நாம் இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள் இந்த டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால, அவங்க பண்ண வேலையால மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளா நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கோம். இதையெல்லாம் நான் என்னோட பெருமைக்காக சொல்லல, வழக்கறிஞருடைய பெருமையாகத்தான் நான் இது அத்தனையும் இங்கே பதிய வைக்க விரும்புறேன். இந்த 3 மாதங்கள்ல 100 நாட்கள், நாளைக்கு என்னென்ன கூத்தடிக்க போறாங்கன்னு தெரியல சட்டமன்றத்தில். இந்த 100 நாட்கள்ல மட்டும் என்னை மட்டும் கைது செய்யல, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு உடனே விடுவிக்கப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மார்க்கண்டேயன் அவர்களையும் இதே மாதிரி கைது செய்து மிரட்ட பார்த்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, இப்போ துடிப்பா வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜென்சி இளைஞர்கள், இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு யாரை எழுப்பி விட்டுருக்காங்களோ இல்லையோ, இந்த புதிய தலைமுறையினரை நாம எழுப்பி விட்டுருக்கிறோம். இந்த தோல்வி மூலமாக நாம எழுப்பி விட்டுருக்கிறோம். நாம இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங் அரசு. ஜென்சி இளைஞர்கள் சகோதரர் அன்பானந்தம், சகோதரர் வினோத் சூரியகுமார், சகோதரர் சரண், இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணி கைது பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நான் தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அங்க யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, சிலர் கைதும் செஞ்சிருக்கிறாங்க.
இன்னைக்கு அவங்க எல்லாரும் சட்ட போராட்டம் நடத்தி சிறையிலிருந்து அவங்க எல்லாம் மீட்டது யாரும் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். நீங்க தான் அதற்கு காரணம். அந்த பெருமை உங்களுக்கு தான். இந்த சோஃபா மாடல் அரசுக்கு நம்முடைய கழகத்தை பத்தியோ கழகத்துடைய வரலாறு பத்தியோ இந்த சட்டத்துறையினுடைய வரலாறு பத்தியோ அவங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல. கடந்த காலங்களில் முத்தமிழர் கலைஞருடைய கைதாக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவருடைய கைதாக இருக்கட்டும், இப்படி கழகத்திற்கு எப்பெல்லாம் நெருக்கடி வந்ததோ அப்பெல்லாம் அதை உடைச்சு தவிடுபொடி ஆக்கியது நம்முடைய சட்டத்துறை தான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது யார் வேணா யாரை வேணா கைது பண்ணலாம். ஆனா பவர்ல இல்லாத போது, சொல்ல போனா எதிர்கட்சியாக கூட இல்லாத போது, ஆட்சி அதிகாரத்திலேயே இருந்த ஒரு முதலமைச்சரையே ஊழல் வழக்கில் சிறைக்கு அனுப்பின துறை நம்முடைய சட்டத்துறை, திமுகவுடைய சட்டத்துறை. இப்படிப்பட்ட பல்வேறு பெருமைகளை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு வர்ற விஷயங்கள், நீங்க பார்க்கிற நெருக்கடிகள், இதெல்லாம் மிக மிக சாதாரணமாக தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த 100 நாட்கள் விழிப்போடு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் விழிப்போடு நாம இருக்க வேண்டும். இன்னைக்கு தட்டு தரு மாதிரி பவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கோஷ்டி பாத்தீங்கன்னா, யாரா ஒன்னு சீட்டு கட்டுல 1 இருக்கும், 2 இருக்கும் ஜோக்கரு. இங்க 52 பேர் ஜோக்கரு. நமக்கு தான் பேர் தெரியல, யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியல, யாருக்குமே தெரியல. அவங்களால அடமொழி வச்சு பேசினாதான் மக்களுக்கு புரியுது. லாட்டரி விற்கிற அமைச்சர் யாரு? பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்த அமைச்சர் யாரு? திருட்டு விசிடி வித்த அமைச்சர் யாரு? உருட்டுக்கட்ட அமைச்சர் யாரு? பவுடர் போடுற அமைச்சர் யாரு? காக்கி டவுசர் அமைச்சர் யாரு? சங்கி அமைச்சர் யாரு? இப்ப கிட்டத்தட்ட கலந்துரையாடல் ஆயிடுச்சு. இப்படி அவங்க பேர் சொல்லி சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது. அவங்களோட பட்ட பெயர் வச்சு கூப்பிட்டாதான் நமக்கே புரியுது நிலைமை. நான் நிச்சயம் சொல்றேன், 3 மாசம் தான் ஆயிருக்கு. இனி போக போக ஒவ்வொரு அமைச்சரும் நிச்சயமா பெருசா மாட்ட போறாங்க. அதுக்கு வழக்கறிஞர் நீங்க தயாராக இருக்கணும். இன்னைக்கு நாம தொடர்ந்து பெயில் வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கூட்டத்தை, அந்த கும்பலை பெயில் வாங்குற நிலைமைக்கு நாம நம்முடைய பணிகளை அமைச்சுக் கொள்ள வேண்டும். இந்த அரசு ஏதோ தூய்மையான அரசு, ஊழலற்ற அரசு, மாற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கடைசி என்ன பண்ணிருக்கிறாங்க? நம்முடைய தலைவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்துடைய பெயரை மாத்தி இருக்கிறாங்க. வேற எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாத்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? அது நாம அத்தனை பேரும் பார்த்தோம். இவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கா? கிடையாது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா வழக்கு போடு, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா சோஃபா அனுப்பு, எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணு, அவங்க ராஜினாமா பண்ணவை. இதைத்தான் இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. இதை சொன்னது யாரு? நாம இல்ல, ஆளுங்கட்சியுடைய வழக்கறிஞர் புகார் கொடுத்திருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. மாற்றம் தூய்மைன்னு இன்னைக்கு இதையே உருட்டிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கல்லா கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வெகு விரைவில் மாட்ட போறது உறுதி. அதற்கு நீங்க தயாராக இருக்கணும். இதையெல்லாம் ஆதாரத்தோட நாம வெளியில கொண்டு வர்றோம்.